முதல் விஷயம் திமுகவுடைய இந்த விளம்பர யுக்தி. இத எப்படி பார்க்குறீங்க? பண்ற திட்டங்கள தான் விளம்பரப்படுத்துறாங்களா? ஏன் இவ்வளவு விளம்பரம்? இதுக்கு முன்னாடி மற்ற கட்சிகள் இந்த அளவு விளம்பரம் பண்ணியிருக்கா? தேர்தல் நேரத்தில, தேர்தல் நெருக்கத்தில அந்த ஒரு 40 நாள், 45 நாள் பார்த்தீங்கன்னா, விளம்பரத்துறை, பத்திரிகை துறை மூலியமா வந்து ஒரு தொடர் விளம்பரம் என்பது அதிகமா இருக்கும். அது வந்து எல்லா ஆட்சி காலத்திலயும் இருந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில நாங்க அது மாரி பத்திரிகை விளம்பரங்கள பார்த்துருக்கோம். கலைஞர் அவர்கள் காலத்தில பார்த்துருக்கோம். இப்போ திமுக ஆட்சி காலத்தில அது கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாரி புரிஞ்சுக்கலாம். 1. 2வது விளம்பரம் குடுக்கறதுனால ஒண்டி வாக்குகள பெறுறதுன்றது கிடையாது. விளம்பரம் என்பது ஒரு பேசுபொருள். பொதுவா ஒரு திட்டத்த வந்து விளம்பரப்படுத்தும்போது, திட்டத்தின் மூலமா பயனாளிகள் பார்த்தீங்கன்னா கம்மியா இருப்பாங்க. பட் அந்த திட்டத்தின் மூலியா பயன் கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா அதிகமா இருப்பாங்க. அப்ப இந்த விளம்பரம் என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு 15 பக்கம், ஒரு 16 பக்கம் இருக்கு. ஒரு பத்திரிகையில 24 பக்கம் இருக்கு. நீங்க வந்து ஒரு 2 பக்கம் விளம்பரம் தர்றீங்கன்னா, அன்னைக்கு அது ஒரு காட்சி பொருள், பேசு பொருளாக மாறும். மாறாக அரசாங்கமும் வந்து விளம்பரம் மூலியமா வந்து ஊடகங்கள வந்து கொஞ்சம் அவங்களோட பக்கத்துக்கு இழுக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளும் இருக்கு.